மார்னிங் மார்னிங் அறக்க பறக்க கிளம்பையில 2 in 1 பர்பஸாக ஏதாவது சமைக்கணும்னு ஐடியா இருந்துச்சுன்னா கேரட், உருளைக்கிழங்கு, பட்டாணி இதெல்லாம் போட்டு ஒரு குருமா செஞ்சு வச்சிட்டோம்னா அதை சாப்பாட்டுக்கும் ஊற்றிக்கலாம். அதோட ஒரு ஆம்லேட் போட்டு லஞ்சுக்கு முடிச்சுக்கலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து சப்பாத்தியோட நைட்டு சப்பாத்தி மாவு பிசைஞ்சு அது கொஞ்சம் இருக்குது. அதோட இதையும் செஞ்சுட்டு ஒரு ஆம்லேட் போட்டோம்னா முடிஞ்சு போச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்சும் முடிஞ்சு போச்சு. இதுக்கு என்ன பண்ணணும்னா கேரட்டையும் பொட்டேட்டோவையும் லைட்டாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கணும். லைட்டாக உப்பு போட்டு வேக வச்சுக்கோங்க. இந்த தண்ணியோடையே அதை செஞ்சிடலாம், ஓகேவா? அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க. ஏன்னா தண்ணி வேக வைக்கும்போது எல்லா சத்தும் வெளில போயிடும். அதனால் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. குட்டி குட்டி தக்காளியாக 4 தக்காளி எடுத்திருக்கேன், 2 வெங்காயம் எடுத்திருக்கேன், கொஞ்சம் பச்சை பட்டாணி. இதை அப்படியே ரெடி பண்ணணும். அது வெந்துக்கிட்டு இருக்கையில் இதை ரெடி பண்ணிடுவோம், ஓகேவா? அப்படி தான் கரெக்டான கொஞ்சம் ஷார்ட் டைமுக்குள்ளே எப்படி குக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பட்டாணி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு வெங்காயத்தை கட் பண்ணிக்கிட்டு இருக்கையிலே மறுபடியும் நம்ம என்ன பண்ணிடணும், சட்டியை ஆன் பண்ணிடணும். ஆன் பண்ணிவிட்டு காய வச்சு ஹீட் ஆனதுக்கப்புறம் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட வேண்டியதான். எண்ணெய் ஊற்றிட்டு இந்த பட்டை, இந்த மசாலா ஐட்டம் கொஞ்சம் போட்டு வேண்டியதான், இந்த ஃப்ளேவருக்கு. சோம்பு போட்டுட்டு இது வெந்துட்டுருக்கு. வெந்து முடிச்சிருச்சு, அவ்வளோதான். அமர்த்தி வச்சுருவோம். அது ரெடியாகிறதுக்குள்ளே இதை காயெல்லாம் நறுக்கிடணும். அப்போ தான் கொஞ்சம் ஷார்ட் டைமில் எல்லாமே செய்ய முடியும். அதுக்கப்புறம் ஆனியன் எடுத்து போட வேண்டியதான். அப்படியே ஆனியன் கட் பண்ணுறதுலாம் உங்களுக்கு காட்ட முடியாது, ஏன்னா நான் ஒரே ஆளே வீடியோ எடுக்கிறதுனால. அப்படியே ஆனியன் அப்படியே அது பொரிஞ்சுக்கிட்டு இருக்கையிலே ஆனியனை கட் பண்ணி போட்டுட்டு ஒரே ஒரு பச்சை மிளகா தான் போட்டிருக்கேன். பச்சை மிளகா அல்சர் ப்ராப்ளம் அது மாதிரி உள்ளவங்க பச்சை மிளகா அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னாவே போதும். காரத்துக்கு நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். வதக்கிறதுக்குள்ளே நம்ம தக்காளியை கட் பண்ணிவிட்டு கருவேப்பிலை, தக்காளி, உப்பு இந்த 3ஐயும் சேர்த்து ஆட் பண்ணி விட்டுருவோம். அப்புறம் மஞ்சள் தக்காளி நல்லா மிக்ஸ் ஆகிடும். நல்லா கசிஞ்சதுக்கப்புறம் பட்டாணி எடுத்து போடுங்க, இதை காய் எடுத்து போடுங்க, மசாலா போடுங்க, முடிஞ்சிடுச்சு. தினம் நமக்கு வந்து கிடைக்கிற காய்கறி வேஸ்டேஜ் எல்லாம் எடுத்து வச்சோம்னாவே நமக்கு மாடி தோட்டத்துக்கு நல்ல ஒரு உரம் கிடைக்கும். அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறதுங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இது எல்லாத்தையும் அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. என்னன்னு தெரியல, இப்போ தக்காளிலாம் சீக்கிரமாகவே கரையவே மாட்டேங்குது. மாமியார் மனசு மாதிரி கல்லாட்டாக இருக்குது. உப்பு போட்டு மஞ்சள் போட்டாலுமே கரையலை. 4 குத்துனாலே கரையுது. தக்காளியை கழுவி எடுத்து வச்சுக்கோங்க, அதை இதில் போட்டுருவோம். மிளகாத்தூள் அரைப்போம், மல்லித்தூள் அரைப்போம், நான் ஒரு பொடி அரைச்சி வச்சுருக்குன்னு சொன்னேன்ல, என்னோடய யூடியூப் சேனலில் இருக்குது, பார்த்துக்கோங்க. அந்த பொடியில் ஒரு அரைப்பேன். ஆனால் அது டேஸ்ட்டுக்கு நல்லாயிருக்கும். அதை வதங்கினதுக்கப்புறம் ஆயில் வச்சு நல்லா பேசிட்டு, ஏன்னா கேரட்டு உருளைக்கிழங்கு வேக கொஞ்சம் லேட் ஆகும், அதனால் இந்த வேக வச்சு கொட்டிடணும். சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும், ரைஸுக்கும் நல்லாயிருக்கும். மார்னிங்கே வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கிட்ட மாதிரி இருக்கும். என்னை பொறுத்தவரை டேஸ்ட்டாக சமைக்கிறோம்னா முக்கியம் இல்லை, ஹெல்த்தியாக சமைக்கிறோமா அதுதான் மெயின். நிறையா வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கணும், அதுதான் கான்செப்ட் எனக்கு. அதனால் என் பையனுக்கெலாம் அதிகமாக வெஜிடபிள்ஸ் தான் கொடுப்பேன். நாங்கள் இப்போ நான்வெஜ் அவ்வளோவா சேர்த்துக்க மாட்டேன், வெஜ்ஜு தான் சேர்த்துக்குவோம்.
அதை கேட்டோன்னே எல்லோரும் ஷாக் ஆகிடுவீங்க, என்னடா நான்வெஜ் பிடிக்காதா அப்படின்னு. பிடிக்கும், மார்னிங்கே ஸ்கூலுக்குலாம் ரெடி பண்ணி கொடுக்க முடியாதுல்ல, இதுதான் பெஸ்ட்டு. நீங்கள் வெஜ்ஜில் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், என்னுடைய பேஜை ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி வித்தியாசமான உங்களுக்கு டிஷ்ஷு வந்து மார்னிங் வந்து லஞ்சுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சேர்த்து கொடுக்குற மாதிரி ஐடியா அதுக்கேற்ற மாதிரி ஐடியாலாம் நிறையா தர்றேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு காரம் உப்பு எல்லாம் செக் பண்ணிக்கோங்க, லைட்டாக தண்ணி ஊற்றுறனா ஊற்றிக்கோங்க. இப்போ வந்து எல்லாமே வெந்துருச்சு, பச்சை பட்டாணி மட்டும் தான் வேகணும். க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ரெடி பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஓகேவா? ஓகே, பாய்.